ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு எதுவும் இல்லாமல் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மசால் வடை தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபமும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போது 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். முழுசாகவும் தெரியக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. 2 சுற்றுலே இந்த மாதிரி வந்துடும், ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பவுட்ரு பண்ண பொட்டுக்கடலையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் துருவின கேரட்டுங்கிறது சரியான அளவாக இருக்கும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை, அது கூடவே காரத்துக்கு பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். லாஸ்ட்டாக வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, மசால் வடை பதத்துக்கு இருக்கிற மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி உருட்டி பார்க்குறப்போ நல்லா பால் பிடிக்க வரணும். பால் உதிரவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பால் பிடிச்சிட்டு அதை உள்ளங்கைகளுக்கு நடுவில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மசால் வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் எல்லா மாவையும் தட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் வடையாக தட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. தட்டி வச்சுருக்கிற வடை மாவை ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வடை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, பொட்டுக்கடலை மாவுங்கிறதுனால குயிக்காக வெந்துடும். எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வடையும் லைட்டாக ப்ரௌன் கலர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாற்றி போட்டுக்கலாம். இப்போ மறுபக்கமும் இந்த வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த வடை ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். டீ போடுற நேரத்தில் நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமுக்கு ஏற்ற நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள வடைகளையும் சுட்டு எடுத்துக்கலாம். சுட சுட சுவையான மசால் வடை ரெடி.